சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தமிழக சட்டமன்ற தேர்தல் முன்னெச்சரிக்கையாக திமுக கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டி இருக்குன்னே சொல்லலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 10 தொகுதிகள் கேட்டு திமுக தலைமையிடம் சமரசம் நாடி வருது. திருமாவளவன் நேரில் மு.க.ஸ்டாலினை சந்தித்து கட்சியின் வளர்ச்சிக்கு ஏற்ப கூடுதல் தொகுதிகள் தேவை அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு. இப்ப விசிகக்கு 6 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கலாம் அப்படின்னு திமுக தலைமை கூறி பேச்சுவார்த்தைகள் தீவிரமா ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இந்த சூழல்ல தான் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கீடு வழங்கும் முடிவு இன்று மாலைக்குள்ள இறுதி செய்யப்பட உள்ளதா தகவல் வெளியாகி இருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியில விரிவாக பார்க்கலாம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டி இருக்கு. இந்த சூழல்ல தான் திமுக கூட்டணியில இடம்பெற்று இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி 10 தொகுதிகள் கேட்டுட்டு வருதான். விசிக 10 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய அளவிற்கு பலமான கட்சி என்பதை திமுக தலைமையும் ஏற்குதான். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை அவ்வளவு ஒதுக்க முடியாதுன்னு விசிகாவிற்கு 6 தொகுதிகள் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு திமுக தலைமை கூறுதான். திருமாவளவனின் கட்சிக்கு 7 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முறை தனது அரசியல் வளர்ச்சியை முன்னிறுத்தி 10 தொகுதிகளை வேண்டும்னு திமுக தலைமையிடம் கேட்டிருக்கான். குறிப்பா சொல்ல போனா வட மாவட்டங்கள்ல தங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்துள்ளதால விசிக தரப்பு வாதாடிட்டு இருக்கு. அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் கட்சியின் வளர்ச்சிக்கு ஏற்ப கூடுதல் இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல கரரா இருந்துட்டு இருக்காரு. இதனால திமுக தரப்போ கூட்டணியில் மக்கள் நீதி மையம் மட்டும் இல்லாம தேமுதிக போன்ற புதிய கட்சிகள் இணைந்துள்ளதை சுட்டிக்காட்டி போன முறை வழங்கிய 6 தொகுதிகளையே இந்த முறையும் வழங்க முன் வந்துள்ளதாம். கூடுதல் தொகுதிகளை ஒதுக்குனா மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் அதே போல் கேட்கும் அப்படிங்கிறதால திமுக தலைமை விசிகாவிற்கு 6 தொகுதிகளுக்கு மேல தர முடியாது அப்படின்னு கரர் காட்டி வருதான். நேற்றைய கூட்டணி இறுதி செய்திருக்க வேண்டிய சூழல். ஆனா திமுக தரப்புல அமைச்சர்கள் KN நேரு மட்டும் இல்லாம ஏவவேலு இவர்கள் 2 பேரும் விசிக நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. குறைஞ்சது 8 இடங்களையாவது பெற்றுவிட வேண்டும் அப்படிங்கிறதுல விசிக நிர்வாகிகள் முனைப்பு காட்டி வராங்க. சட்டமன்ற தேர்தல் தொடர்பான நேர்காணல் பணிகள் வர்ற 22ஆம் தேதியுடன் முடிவடைய இருக்கு. இந்த சூழல்ல தான் விசிகாவுடனான தொகுதி பங்கீட்டை முடிவுக்கு கொண்டு வர திமுக தலைமை திட்டமிட்டிருக்கு. திருமாவளவன் மட்டும் இல்லாம முதல்வர் மு.க.ஸ்டாலின் இடையே நேரடி சந்திப்பிற்கு பிறகுதான் இந்த இழுபறி முடிவுக்கு வரும் என விசிகாவினர் நம்புறாங்க. இன்று மாலைக்குள்ள விசிக தொகுதி பங்கீடு இறுதியாகும் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா விசிக விட தேமுதிகவிற்கு அதிக தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் வெளியே வந்திருக்கு. 8 தொகுதிகள் வரைக்கும் தேமுதிகவிற்கு திமுக வழங்க வாய்ப்புள்ளதா சொல்றாங்க. ஏற்கனவே ராஜ்யசபா சீட்டும் திமுக தேமுதிகவிற்கு வழங்கி இருக்கு. இன்று இல்லைன்னா நாளைக்குள்ள தேமுதிக தொகுதிகள் உறுதியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில திமுக கூட்டணி கட்சிகளுக்கு 43 தொகுதிகளை ஒதுக்கி இருக்கு. இன்னும் 20 தொகுதிகள் வரை கூட்டணி கட்சிகளுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல குறிப்பா சொல்ல போனா உதயசூரியன் சின்னமும் தரப்படும் அப்படின்னு கூறப்படுது. 175 தொகுதிகளுக்கு மேல திமுக போட்டியிட வாய்ப்பு அதிகமாகவே இருப்பதா அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் ஜெம் தொலைக்காட்சியில் காணுங்கள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.